டேய், இந்த வேலையில் இருக்கியே, உனக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் உண்டா? நானும் உன்னை கொஞ்ச நாளாக பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கொஞ்சமாவது உனக்கு ரூபா சம்பாதிக்க முடியுமா இந்த வேலையில்? நான் ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லி தரேன், கேட்குதியா? இப்போ நான் சின்ன வேலையில் இருந்தாலும் என் உழைப்புக்கும் நேர்மைக்கும் இன்னைக்கு இல்லாட்டாலும் இனி ஒரு நாள் நான் நல்லா வருவேன் நம்பிக்கை இருக்குது. டேய், நான் சொல்லித்தர ஐடியா நீ கேளு. என்ன தெரியுமா? வெளிநாட்டில் நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுனா, கொஞ்சம் பேர்கிட்ட 50,000 வச்சு வாங்கு. அதை வாங்கிட்டு அட்வான்ஸாக அந்த வாங்குற அந்த ரூபாயை வந்துட்டு நீ என்ன பண்ணுனா, அதை பைய வட்டி விடு. வட்டி விட்டுறாச்சுன்னா உனக்கு நல்ல ரூபா கிடைக்கும், செட்டில் ஆயிடுவேன். அடுத்து அவன் வந்துட்டு அவனுக்கு வேலை வந்துட்டு தேடிட்டு தான் இருப்பான், எப்படா இவன் வேலை எடுத்து தருவான்னு. ஆனால் நீ எடுத்து கொடுக்காம அந்த ரூபாயை வச்சுட்டு நீ வந்துட்டு வாழ்க்கையில் சூப்பராக டெவலப் ஆகலாம். இன்னொரு விஷயம் கூட நான் உனக்கு சொல்லட்டா, அதையும் நீ கேளு. அது என்ன தெரியுமா? நீ கொஞ்சம் ஒரு வேலை எடுத்து ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ரூபா நீ நிறைய வாங்கிட்டு நீ என்ன பண்ணுன்னா, அடுத்து அவங்களுக்கு வந்துட்டு ஃபோன் பண்ணணும்னா நீ மாட்டுவ. அதனால நீ என்ன பண்ணுன்னா, நம்பரை பிளாக் பண்ணிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு செல்லை தூக்கி வேற எங்கேயா போட்டுட்டு நீ எங்கேயாவது வெளியில் போய் செட்டில் ஆகு. இதுவும் சூப்பர் ஐடியா, கேட்டியா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், அதுதான் மெயினாக ஒன்று. என்ன தெரியுமா? இதுலேயும் அவனு வந்துட்டு பணம் தடவை வந்துட்டு மடிச்சானோன்னா நீ என்ன பண்ண, ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நல்லா நெருங்கி பழகணுன்னா அவனு உன்கிட்ட க்ளோஸ் ஆவானு. பையன் நீ வந்துட்டு என்னன்னா, இந்த மாதிரி உனக்கு வேலை எடுத்தாரேன், அங்கே செட்டில் ஆகலாம் இங்கே செட்டில் ஆகலாம் அப்படி அவனை பிரெயின் வாஷ் பண்ணியாச்சுன்னா அவனும் நம்பி என்ன பண்ணுவானா, எங்கண்டாவது கடனை வாங்கி தருவானோ. நீயும் வந்துட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுட்டு எங்கேயாவது தூரம் போய் அடுத்த வந்துட்டு அவனுக்கும் உன்னை பார்க்க முடியாது, நீயும் வாழ்க்கையில் மேலே போவ. நான் சொல்கிறது இந்த ஐடியா கேட்டேன்னா உனக்கு நல்லது பாரு. டேய், ஒரு நல்லவன் நண்பனாக இருந்தாச்சுன்னா நீ நல்ல மாதிரி அட்வைஸ் பண்ண. டேய், நீ இப்போ வந்துட்டு வேலையில் இருக்க, ஓகே, இந்த வேலை உனக்கு இன்னும் நல்ல டெவலப்பை கொண்டு கொடுக்கும், நீ நல்ல முறையை வேலை அப்படி செய்யணும். ஆனால் நீ பண்ணது என்னென்னா, அவனை கெடுக்கிற மாதிரியே நீ பண்ணிட்டு இருக்கிற. நீ என்னென்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் 2 பணத்தை வாங்கி ஏமாத்து, அதுவும் ஒரு நல்லது தான். இப்படியெல்லாம் சொல்கிறிய. டேய், வெளிநாடு வேலை வந்துட்டு கிடைக்க வேண்டி எத்தனையோ பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இன்னையும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. உனக்கு தெரியுமாடா? எத்தனையோ வீடுகளில் வந்துட்டு அவங்க வீட்டு அம்மாவோட தாலி செயினை வந்து அடகு வச்சோம், அதே போல் வீட்டில் மனைவி இருந்தாங்கன்னா அவங்க நகையை அடகு வச்சோம். எத்தனையோ பேர் வந்துட்டு இன்னைக்கும் வந்துட்டு பணத்தை கட்டி ஏமாந்து எவ்வளோ பேர் வேதனைப்பட்டிருக்காங்க தெரியுமாடா? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு கிடைக்காமையும் அங்கேயும் இங்கேயுமா இல்லாமல் நரக வேதனை அனுப்பி வைக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. டேய், அதே போல் வெளிநாட்டில் வந்துட்டு அங்கே போய் செட்டில் ஆகலாம் இங்கே போய் செட்டில் ஆகலாம் இப்படி ஏமாத்தினு சொல்லி ஐடியா கொடுக்குறியே, அதே இடத்துல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏமாந்தோம், மனவேதனை அடைஞ்சோம். ஏன்? வெளிநாட்டிலேருந்து வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்குறானோ, அதே மாதிரி பெரிய இடத்துல வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்குறாங்க. காசு வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப ஃபோன் பண்ணியாச்சுன்னா ஃபோனை எடுக்க முடியாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்பரையும் அந்த சிம்மையும் எங்கேயும் எடுத்து போடுறாங்க. அவங்க வந்துட்டு ஐயா நிம்மதி இல்லாமல் வீட்லேயும் இருக்க முடியாது, வெளியே இருக்க முடியாது. வெளியே போயாச்சுன்னா 4 பேர், ஏன் நீ வேலைக்கு போகலையா, பிள்ளை அங்கே போகலையா, நீ ஏன் இப்படி கிடைக்க, உனமோ ஏன் இப்படி கிடைக்கும், வேலைக்கு போக மாட்டானே இப்படி சொல்லும் போது நான் எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு தெரியுமா? அதே இது சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நல்லா பழகுவாங்க, நல்லா பழகிட்டு உனக்கு நல்ல ஒரு வேலை எடுத்தாரேன், நீ இங்கே இருந்தாச்சுன்னா உனக்கு ஓஹோன்னு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி எவ்வளோ பேர் வந்துட்டு வாழ்க்கையை தொலைச்சின்னு நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க தெரியுமா? டேய், சொல்கிற அட்வைஸாக இருந்தாச்சுன்னா அவனை நல்ல விதமாக சொல்லு. நீ பண்ணுற பாவம் ஒன்றை மட்டும் இல்லைடா, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் திரும்ப அடிங்க. அதான் கர்மான்னு சொல்கிறது. நீ நல்லது விதைக்கும் போது நல்லதாக நடக்கும். நீ அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்துட்டு பண்ணும்போது என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீ சந்தோஷமாக ஏசி ரூமு காரு பெரிய பைக்கில் எல்லாம் சந்தோஷமாக சுற்றிட்டு ஹாப்பியாக இருப்பான். ஆனால் அதே இது ஒரு 5 வருஷம் ஹாப்பியாக இருப்பியா, 10 வருஷம் ஹாப்பியாக இருப்பியா, ஒரு 20 வருஷம் கழியும் போது ஒன்னே சுற்றி அந்த பாவம் ஒன்னே சுற்றி வந்து அடிச்சுட்டு தான் இருக்கும். ஒன்றை மட்டும் இல்லை, உன் குடும்பத்தை உன் வீட்டில் எல்லாரையுமே அந்த பாதிப்பு அடைஞ்சி வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அதனால இந்த பாவம் மட்டும் நீ செய்யாத, யாருக்கு இந்த மாதிரியே நீ அட்வைஸ் பண்ணாத. நீ சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்துக்கான வழியான நல்ல விதமாக சொல்லு. உனக்கு மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்கள்கிட்ட பேசுகிறவங்களுக்கு நல்ல விதமான ஒரு வாழ்க்கையை அமைய தெரிஞ்சுக்க.